இயேசு கிறிஸ்துவின் நீடிய நேற்று நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். பூமியில உயர்ந்த ஸ்தானங்கள்ல இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டை பைபிள் நமக்கு ரிவீல் பண்ணியிருக்கு. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை துதிக்கிறோமப்பா, மகிமைப்படுத்துகிறோம். ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து உம்முடைய அன்பினாலும் உம்முடைய ஐக்கியத்தினாலும் எங்களை மூடி பாதுகாத்து நன்மையானவைகளை எங்களுக்கு தருகிற நல்ல தெய்வமே, இந்த நாளில் என்ன கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமானதாய் மாறட்டும், வாழ்க்கையை மாற்றுகிறதாய் மாறட்டும். கேட்கிற ஒவ்வொருவரும் அதன்படி செய்யத்தக்கதாய் உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து செயல்படட்டும். மீதியான நேரம் முழுவதும் உங்க கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லுகிறது. முதல்ல நான் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பான், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு உனக்கு ஒரு நல்ல மனமகிழ்ச்சி கிடைக்கும். பூமியில உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்ப ஆசீர்வாதங்கள் உன்னை வந்து சேரும். அந்த 3 பிளெஸிங், மகிழ்ச்சி, உயர்வு, அப்புறம் ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வரும். இந்த 3 பிளெஸிங்க்கும் என்ன பண்ணணும்னு தொடங்குது. அதனாலதான் அப்பொழுது, அப்ப எப்பொழுதுன்னு பார்க்கணும்ல, அதுக்கு முந்தின வசனம் இப்ப வாசிக்கிறேன். ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளில் நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமைப்படுத்துவாயானால், இதை செய்தனா உனக்கு இந்த பிளெஸிங், நல்ல மன மகிழ்ச்சி இருக்கும், உயர்ந்த ஸ்தானத்துல நீ இருப்ப, தொடர்ந்து ஆசீர்வாதங்கள் உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, வாசித்த வசனத்துல சொல்லுகிறது, ஓய்வு நாளை பரிசுத்த நாளா கருதி அதை பரிசுத்தமாய் ஆசீர்வதிக்கணும். அப்போ ஓய்வு நாள்னா எது அப்படின்னா, நாம் திருச்சபைக்கு போகும்படி ஒரு ஓய்வு நாள் இருக்குதுல்ல. ஒவ்வொரு சில கண்ட்ரீஸ்ல ஞாயிற்றுக்கிழமை, உலகம் முழுவதும் மேக்சிமம் அப்படிதான். ஆனா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, நாங்க இருக்கிற இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே வந்து ஓய்வு நாள். சரி, ஓய்வு நாள் வாரத்துல ஒரு நாள் ஓய்வு நாளை நம்ம கன்சிடர் பண்ணி இது பண்ணலாம். அந்த நாள்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது, அதுக்கும் நம்ம லைஃப்ல சந்தோஷமா, உயர்வா, ஆசீர்வாதத்தோட இருக்கிறதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இவ்வளவு அழகா இந்த வேதம் சொல்லுகிறது இல்ல. ஓய்வு நாள்ல எப்படி ஆசரிக்கணுமா, நமக்கு விருப்பமானதை செய்யக்கூடாதா. நிறைய நேரத்துல நமக்கு சண்டே அல்லது ஃப்ரைடே, அந்த அன்னைக்குதான் நமக்கு லீவு நாள், அன்னைக்குதான் நம்ம வீட்டுல உள்ள நிறைய வேலைகள், வெளியில போறது, ஃப்ரெண்ட்ஸோட போறது, நமக்கு கேதரிங், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பிஸி ஆகிற நாள் அந்த நாள். ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த நாள்ல உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாத. அப்போ தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். அந்த நாள் அதிகமா ஜெபிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாம, அந்த நாள்ல கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யறதுல அதிகமா நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில உயர்வுகள் வருமா. ஒரு வாரத்துல 7 நாள் இருக்குன்னா ஒரே ஒரு நாள் தான் நான் உன்கிட்ட கேட்கிறேன், மற்ற நாள் உனக்கு பிடிச்சதை செய்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உனக்கு பிடித்ததால நான் வாசிக்கிறேன் பாருங்க. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளில் நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும். நமக்கு பிடிச்சது நம்மளுடைய காரியங்களை அதை பேசாம, டிவிலேயே ப்ரோக்ராம்ஸை பார்த்துட்டே இருக்காம, அல்லது மொபைல்ல நம்மளோட சோசியல் மீடியால அதிகமா நேரத்தை செலவு செய்யாம, தேவனுக்கு பிரியமான காரியத்துல நம்ம ஈடுபட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில உயர்வு வந்து சேருவது நிச்சயம் அப்படின்னு. ஏன்னா பைபிள் வார்த்தை உண்மைன்னு நமக்கு தெரியும், அது மாறாததுன்னு தெரியும். அப்ப இதை நம்ம செய்தோம்னா இந்த மனமகிழ்ச்சி, உயர்வு, தொடர் ஆசீர்வாதம், இதெல்லாம் யாருக்கு வேண்டான் இருக்குல்ல, எல்லாருக்குமே தேவையானது. அப்ப இதை மட்டும் நம்ம சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த காரியம் நமக்கு நடக்கும். நம்ம லைஃப்ல நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது வெளியில இருந்து யாரும் வந்து நமக்கு சொல்லித்தர முடியாது. நமக்கு தான் எந்த இடத்துல எதை சரி பண்ணணும்னு தெரியும். வெளியில நம்ம பார்க்க எல்லாருமே பக்கா பரிசுத்தம் தான். என்னை பார்க்குற உங்களுக்கு பரிசுத்தமா தெரியும். ஆனா என்னுடைய வாழ்க்கையில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் பர்சனலா எனக்கும் ஆண்டவருக்கும் எப்படி இருக்குது, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறாருல.
நம்ம ஓய்வு நாள்ல சர்ச்சில் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுல, அதை முடிச்சுட்டு வந்து நம்ம சொசைட்டிக்குள்ள எப்படி இருக்கிறோம், நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோம், நம்மோடு இருக்கிறவங்களோட, நம்ம சந்திக்கிறவங்களோட எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒவ்வொன்றும் மேட்டர். அதுல கவனமா நம்ம இருந்தோம் அப்படின்னா ஓய்வு நாள் மட்டும் இல்ல, மற்ற நாட்களிலும் ஏசாயா 33:15-17 வரை எடுத்து வாசிங்க. மற்ற நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கூட இருக்குது, எடுத்து வாசி பாருங்களேன். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா உயர்வு நம்மை தேடி வருவதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் இதை செய்து நம் உயர்வை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரோடு தொடர்ந்து நடப்போம். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. நீர் அற்புதமான ஒரு ரகசியத்தை எங்களுக்கு ரிவீல் பண்ணி கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. இதை கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லாமல் இதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்ற வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து எங்க கூட இருந்து நடத்துங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த உயர்வுகள், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரையும் தொடரத்தக்கதாய் வாழ்க்கை மாறட்டும் அப்பா. அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களும் இந்த ஊழியத்துல பங்காய் மாறுறீங்க. God bless you.